நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம். காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். எனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே தயார் பண்ணது. இந்த ஓவியத்துல என் முகம் இருந்தாலும் இத பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஓ முகம் தான் தெரியும். சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவெடுத்திருக்கோம். சக்தி, 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 சக்தி நில்லு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? இருக்கு சக்தி. எனக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் பண்றத பத்தி இப்படி பேசி முடிவெடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. இதெல்லாம் ஏன் சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தானே சொல்ல முடியும், அதனாலதான் சொல்றேன். எனக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? சக்தி, இதுக்கு மேல நம்ம எதையுமே மறைக்க வேண்டாம். என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும், உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிடலாம். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் என் மனசுல எதுவும் இல்ல சார். அப்படி ஏதாவது இருந்தா தானே வெளிப்படையா பேச முடியும். நான் ஒரு சாதாரண வேலைக்காரி. உங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் என்னோட வேலை. என்னோட எல்லை என்னன்னு இப்ப நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நான் வரேன் சார், நான் வரேன். சக்தி, சக்தி நில்லு. சக்தி, உன் மனசுல இருக்கிற வேதனை என்னன்னு எனக்கு தெரியும். அதே வேதனையை தான் நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடக்காது. இப்பவே நான் வீட்டுக்கு போய் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். இனிமே நான் எதையும் மறைக்க போறதில்ல சக்தி. என்ன சிவா அத்தை ரூமுக்கு போறான்? மா வா சிவா. என்ன என்ன சிவா, என்ன விஷயம் சொல்லு. நான் சொல்றதை கேட்டு நீங்க கோவப்படக்கூடாது. நீ என்னன்னு சொல்லு. கோவப்படலாமா வேண்டாமான்னு அப்புறம் பார்க்கலாம். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லம்மா. என்னால அனிதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த விஷயத்தை நான் அத்தைகிட்டையும் சொல்லலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லலான்னு தான் இங்க வந்து சொன்னேன். டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? வீட்ல பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கும் அனிதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இப்ப வந்து அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்ற? நான் இதை அப்பவே சொல்லிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அப்ப நீங்க என்ன யாருமே பேச விடலையே. அதனாலதான் இப்ப தனியா வந்து சொல்றேன். இங்க பாரு சிவா, நீ யார மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேணா சிவா,
உனக்கு அனிதா தான் பொருத்தமானவ. நீ அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அனிதாவை பார்க்குற விதமே வேறம்மா. உங்க கண்ணோட்டத்துல என்னைக்கு நான் அனிதாவை பார்த்ததே இல்லை. அவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அவ்வளவுதான். அதை தாண்டி அவன் மேல எனக்கு வேற எந்த ஃபீலிங்ஸும் வந்ததே இல்லை. அதை புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ். டேய் சிவா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா இந்த இந்த குடும்பமே ரெண்டா ஆயிடும். நீ மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு இந்த குடும்பம் பிரியறதுக்கு நீயே காரணம் ஆயிடாதே. இதனாலலாம் குடும்பம் பிரியாதுமா. இதை போய் அத்தைகிட்ட எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. சிவா, சொன்னா கேளு. ருத்ரா கிட்ட இது சம்பந்தமா நீ எதுவுமே பேசக்கூடாது. இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால முடியாதுமா. நான் அத்தைகிட்ட சொல்லதான் போறேன். ஏய் சிவா, அனிதா, அனி அனி டேய், நம்ம பேசுனதெல்லாம் அவ கேட்டுட்டாடா. ஏதாவது தப்பான முடிவு எடுத்துற போறா. சீக்கிரம் வா. என்ன சிவா, நீ பேசாத சிவா. அவ சாகணும். என்ன காரியம் பண்ண பாக்குற அனிதா நீ? இவன் தான் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். நீ அப்படி நினைச்சிட்டு இருந்த ஒருத்தன் உன் மேல விருப்பம் இல்லைன்னு சொல்றப்போ மனசு உடைஞ்சுதான் போகும். அதுக்காக சாகறதுக்கு முடிவெடுத்துருவியா நீ? உனக்காக நாங்க இந்த வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம்ல, அதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? என்ன பொண்ணு நீ? இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் சிவா. இப்ப அவ செத்து போயிருந்தானா உனக்கு சந்தோஷமா இருந்திருக்குமா? நீ இல்லனா இவளுக்கு வாழ்க்கை இல்லன்னு நினைச்சதுனாலதான் இவ இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கா. இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்ல புரியலையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன் சிவா இப்படி பண்ற? இப்ப வாச்சும் அவளுக்கு உன் மேல இருக்கிற பிரியத்தை நீ புரிஞ்சுக்கோ. இவ தனியா இருந்தானா திரும்பவும் இதே மாதிரி தப்பான முடிவை தான் எடுப்பா. கொஞ்ச நேரம் பக்கத்திலே இருந்து பாத்துக்கோ. அவன் மூளைய கழுவுற மாதிரி தான் பேசிட்டு வந்திருக்கோம். இப்பயாச்சும் மனசு இறங்கி வரானான்னு பாக்கலாம். பாரு அனிதா, என் மனசுல இருக்கிறதா எங்க அம்மா கிட்டே நான் சொன்னேன். ஆனா அதை நீ கேட்டு இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சிவா, நான் அதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கல சிவா. என்ன சொல்ற அனிதா? அதுக்காக இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்த? சொல்லு அனிதா, என்ன ஆச்சு? சிவா, நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் சிவா. இது என்னடா பெரிய உருட்டா இருக்கு? இவ பிரெக்னன்ட்டா இருக்காளா? எப்படி? என்ன பிரெக்னன்ட்டா? எப்படி? அன்னைக்கு ஒரு நாள் நீ பார்ட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து டயர்டா இருக்குன்னு காஃபி கேட்டல்ல, அன்னைக்குதான் எல்லா தப்பும் நடந்தது. அன்னைக்கு எந்த தப்புமே நடக்கல. ஆனா அதையே ஒரு பாயிண்டா வச்சு அவனை மடக்க பாக்குறாளே. பரவாயில்ல,
ரத்னம் பொண்ணுக்கும் மொண்டையில மூளை இருக்கு. என்ன அனிதா இப்படி சொல்ற? அன்னைக்கு நான் கேட்டப்ப எந்த தப்பும் நடக்கலன்னு தானே சொன்னேன். தப்பு நடந்திருக்கும் போது நீ ஒரு மாதிரி பதட்டத்துல இருந்த. அந்த சூழ்நிலையில நான் உண்மையை சொல்லியிருந்தா நீ மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிடு வந்தா. அப்ப தப்பு நடக்கலன்னு நான் உன்கிட்ட போய் சொன்ன சிவா. நான் தான் அந்த நிலைமையில இருந்தப்போ நீ வேலைக்கு போயிருக்கலாமே என்கிட்ட கேட்கலாம். ஆனா என்னால உன் பிடியில இருந்து வேலைக்கு போக முடியல சிவா. அதுல ஒரு லவ் அப்பீல் இருந்தது. என்னைக்கா இருந்தாலும் நாம தான் மேரேஜ் பண்ணி போன்ற நம்பிக்கையில நானும் எஸ் சொல்லிட்டேன். நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயமே எனக்கு நேத்து தான் தெரியும் சிவா. அனிதா, நீ வேற லெவல். உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. காலையில வந்து உன்கிட்ட சொல்லிக்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள மம்மி நமக்கு கல்யாணம் பண்றத பத்தி அவங்களே முடிவெடுத்துட்டாங்க. குழந்தை வயித்துல இருக்கிற நேரத்திலேயே நமக்கு கல்யாணம் ஆக போதுங்கிற அவ்வளவு சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா எனக்கு இப்பதான் சிவா தெரியுது உனக்கு என்ன பிடிக்கலன்னு.